ஜனநாயகன் படத்தோட தணிக்கை சான்று தொடர்பான வழக்குல தீர்ப்பு வர இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட தணிக்கை சான்று தொடர்பான வழக்குல வர செவ்வாய்க்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்காங்களாம். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில ஜனவரி 27 தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல KVN புரொடக்ஷன் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரிச்ச நீதிபதி PT ஆசா மற்றும் படத்த மறு ஆய்வு குழு பார்வையிட பரிந்துரை பண்ணிருக்காங்களாம். இந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க. தனி நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தோட தரப்புல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வழக்க விசாரிச்சதுக்கு அப்புறமா தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கும் தனி நீதிபதியோட உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா, நீதிபதி அருள் முருகன் இவங்களோட அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தரப்புல ஆஜரான கூடுதல் ஜெனரல் ARL சுந்தரேசன் மதம் சார்ந்த மற்றும் பாதுகாப்பு சின்னங்கள் குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு. இதனால தணிக்கை குழுவுல இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்களாம். அதோட அடிப்படையில தான் தணிக்கை வாரிய தலைவர் திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவோட பார்வைக்கு அனுப்பும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அந்த முடிவை எதிர்த்து மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்யல. தங்களுக்கே தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி 6ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணாங்க. அன்னைக்கு தினமே அந்த வழக்க விசாரணைக்கு எடுத்த தனி நீதிபதி ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டாங்க. அதுபடி கடந்த 7ஆம் தேதி ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சாங்க. தணிக்கை வாரியம் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்காம தணிக்கை வாரிய தலைவரோட முடிவை ரத்து செய்து கடந்த 9ஆம் தேதி தனி நீதிபதி தீர்ப்பளிச்சாங்க. தணிக்கை வாரிய தலைவரோட முடிவுக்கு எதிரா மனுவுல கோரிக்கை வைக்காத போது அதுல எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு வாதிட்டாங்க. இதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் 27ஆம் தேதி தீர்ப்பு வர இருக்கு. அதுல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சொல்ல போனா படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா உறுதியா என்னங்கிறது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். பிப்ரவரி மாதம் இவங்க OTTக்கு இந்த படத்தை கொடுத்ததுனால அந்த சிக்கல் வேற இருக்கு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்காக காத்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. படக்குழுவும் அவ்வளவு உழைப்பு போட்டு கஷ்டப்பட்டு எடுத்த படம் இப்படி நிக்கிறது ரொம்பவே மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.